எப்போவுமே வாசிக்கிற வசனம் தான். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், ஒரு கேள்வி இருக்கும். என்னென்னா, வருஷமே தொடங்கிடுச்சியா, இன்னும் கூட அது விசுவாசம் முடியலையா அப்படிங்கிற மாதிரி. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. ரொம்ப அதிக காரியங்களை பேசலைன்னா கூட முக்கியமான சில காரியங்களை நம்ம பேச வேண்டியது நிச்சயமாக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சரி, இப்போ நம்ம அதே வசனத்தை வாசித்து நம்ம கடந்து செல்லலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். வெரி குட். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தை குறித்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், கடந்த ஒரு சில வாரங்களாக, இப்போ மாதமே கடந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு சில மாதங்களாக நம்ம இதை தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். ஸோ விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழ முடியாது. விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு நாள் விசுவாசத்தை பற்றி பேசிட்டு அதோட விடுற ஒரு காரியம் அல்ல. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் தேவையான ஒரு காரியம் என்னன்னா அந்த விசுவாசம்தான். இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி உண்டாகிறது சொல்லுங்கள்? தேவனுடைய வசனத்தை திரும்ப திரும்ப கேட்கறதன் மூலமாக விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் உண்டாகிறது. இந்த விசுவாசம் இருதயத்தில் உண்டாயிடுச்சு அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை குறித்ததான விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் உண்டாகிவிட்டதானால் அநேக காரியங்களில் நம்ம வெற்றியாளர்களாக, ஆசீர்வாதங்களை பெறக்கூடியவர்களாக நிச்சயமாக நம்ம மாற முடியும். இன்னொரு வாசனை இன்றைக்கி நம்ம வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். அதுலேருந்து ஒரு வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். தெரிஞ்ச வசனம் தான், தெரிஞ்சவங்க சொல்லலாம். அதே தான், ரோமர் 10:17. அப்போ கேள்வி எதனால வருதா? வசனத்தினாலே வருகிறது. இப்போ பாருங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆழமாக போகலாம். என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்குறேன், கேட்ட உடனே எனக்கு என்ன உண்டாகுது? விசுவாசம் உண்டாகிறது. கேட்குற வார்த்தையை கேட்குற விசுவாசம் உண்டாகுது. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு ப்ராசஸ் நடக்குது. இதுக்கு நடுவில் ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த கேட்குறது என்னுடைய சிந்தனையில் ஒரு சில காரியங்களை அது செய்கிறது. என்னுடைய சிந்தனைகளில் ஒரு சில மாற்றங்களை அது உண்டாக்குறது. என்னுடைய சிந்தனையை மாற்றி தான் என்னுடைய இருதயத்தில் அது விசுவாசத்தையே கொடுக்குது. ஒரு வீட்டுக்கு ஒரு கதவு மாதிரி இருக்கிறது என்னென்னா இந்த சிந்தனை. இந்த சிந்தனை நம்ம அடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா, என்ன தான் வீட்டிலேருந்து வெளியில் கதவை தட்டினாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், உள்ளே போக முடியாது. ஏன்னா கதவு பூட்டி இருக்கே. அதே போல் இந்த வார்த்தை வருகிறது, இந்த சிந்தனையை நம்ம மைண்டை நம்ம சரியாக மாற்றலை அப்படின்னா, சரியாக அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அமைக்கலை அப்படின்னா, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா, இந்த மைண்டு அந்த வார்த்தையோடு கூட கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னா, அந்த விசுவாசமாகி அந்த அற்புதத்தை, சக்தியை நம்முடைய இருதயத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இன்றைக்கி சத்தியம் என்ன அப்படின்னா, நம்முடைய மைண்டு, அதாவது தமிழ் பைபிளில் சிந்தை அப்படின்னு வருது, சிந்தை, சரிங்களா? இங்கிலீஷில் மைண்டு. இந்த மைண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையோட கூட கோஆப்ரேட் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தையோட கூட கோஆப்ரேட் பண்ணணும். நம்முடைய மைண்டில் நிறைய விஷயங்கள் இருக்கும். நமக்கு சில காரியங்கள் சரின்னு தோணும், இப்படி தான் அப்படின்னு நினைப்போம். நம்முடைய மைண்டு, நம்முடைய எண்ணங்கள், தாட்ஸ்ன்னு சொல்லலாம், மைண்டுன்னு சொல்லலாம். நம்முடைய சிந்தனைகள், நம்ம யோசிக்கிற சில காரியங்கள், அதை நம்ம வேறு மாதிரி நம்ம டிசைன் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வேறு மாதிரி இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை வேறு மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே முரண்பாடாக இருக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியாது. நம்முடைய சிந்தனையும் கர்த்தருடைய வார்த்தையும் ஒன்றாக மாற வேண்டும். அது எப்பவுமே நேச்சுரலாக ஒன்றாக இருக்கிறதில்ல. நம்முடைய சிந்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் நேச்சுரலாக ஒன்றாக இருக்கிறதில்ல. இந்த சிந்தனையை டியூன் பண்ணணும். டியூன் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது பொதுவாக அது ரொம்ப இனிமையான ஒரு காரியமாக இருக்காது. அதுதான் உண்மை. நம்முடைய சிந்தனையை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ற போல் மாற்றி அமைப்பது சில நேரங்களில் கஷ்டமாக தான் இருக்கும். பல நேரங்களில், சில நேரங்களில், பல நேரம், மேக்சிமம் அது எப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்முடைய செல்ஃபை கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்முடைய ஈகோவை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் கண்ணீர் விடுகிற சூழ்நிலையை கூட நம்ம வாழ்க்கையில் அது கொண்டு வந்துடலாம். ஆனாலும் கூட ஆண்டோடைய வார்த்தையோடு கூட நம்முடைய சிந்தனையை மாற்றி ஒன்றாக அமைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை அது கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு சத்தியத்தை சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. என்னென்னா, ஒரு மனிதனுக்குள்ள 3 பகுதி இருக்குது. என்ன பகுதி? ஆவி, சொல்லுங்கள், ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த 3 ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதனால் சபைகளில் இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பற்றி அதிகமாக பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும். அதை குறித்து அதிகமாக நம்ம கேட்க வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்முடைய ஆவி எப்படி இருக்குது, நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்குது, நம்முடைய சரீரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக நம்முடைய சரீரத்தை பற்றி தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இல்லை? தலை வலிக்குதுன்னா தலை வலிக்குதுன்னு சொல்லுவோம், கால் வலிக்குதுன்னா கால் வலிக்குதுன்னு சொல்லுவோம், உடம்பு நல்லா இல்லைங்க, இருமலாக இருக்குது, காய்ச்சலாக இருக்குது, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். நம்முடைய சரீரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதிகமாக. அதை கூட சில விஷயங்கள் தெரியாது இல்லை? சில டாக்டர் தான் ஸ்கேன் எடுத்து தான் சொல்லுவார். ஓரளவுக்கு தான் நமக்கு தெரியும். ரொம்ப இன்டர்னலாக இருக்க காரியத்தை கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சு. ஏதோ ஒன்று ஒரு மாதிரி பண்ணுதுங்க அப்படின்னா அதோட தாக்கம் என்னன்றது நமக்கு சில நேரங்கள் தெரியுறதில்ல. ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும், டாக்டர் சில இதெல்லாம் ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தா தான் நமக்கே தெரியும், இவ்வளோ விஷயம் நமக்குள்ளே இருக்குதா. அதோட தாக்கம் மட்டும் தான் தெரியும். சில நேரங்களில் நமக்கு உண்டாகிற அந்த வியாதியின் மூலமாக ஒரு தாக்கம் உண்டாகிறதுல ஜுரத்தில் காட்டும்ல. ஒரு ஏதாச்சும் நோயினா ஜுரம் வரும், ஒரு நோயினா இது தலைவலியில் காட்டும், அது மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாது எதுக்காக தலைவலிக்குது, எதுக்காக நெஞ்சு வலிக்குது, எதுக்காக ஃபீவர் வந்துச்சு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. பரிசோதித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். சரீரத்தை பற்றியே நமக்கு நிறைய தெரியல. நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள்ன்றது இன்னும் நிறைய தெரியல. நம்ம யோசிக்கிறது எல்லாமே கரெக்டா, நம்ம நினைக்கிறது எல்லாமே கரெக்டா அப்படின்றது சில நேரங்களில் நமக்கு தெரியறதில்ல. சரிங்களா? இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஆவியை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற காரியம் என்ன, ஆத்துமாவை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற காரியம் என்ன, இந்த சரீரத்தை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற காரியம் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். என்னைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டோமோ, ஏசப்பா நான் உண்மை விசுவாசிக்கிறேன், என்னுடைய பாவத்தெல்லாம் நீங்கள் தான் கழுவ முடியும், நல்ல வாழ்க்கையை நீங்கள் தான் கொடுக்க முடியும், உமக்காக நான் வாழ விரும்புகிறேன் ஏசப்பா, என் இருதயத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாக்காக நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்த பொழுது நம்முடைய ஆவி புதிய ஆவியாக அது மாறிவிட்டது. ஹல்லேலூயா. பழைய வருட ஆராதனையில் நம்ம அந்த செய்தியெல்லாம் நம்ம கேட்டோம் இல்லை? 2 கொரிந்தியர் 5:17 எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது சொல்லுங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதான. அப்போ கலைந்து போட வேண்டியது என்ன பண்ணணும்? கலைந்து போட வேண்டும். தரித்து கொள்ள வேண்டியதை தரித்து கொள்ள வேண்டும். கலைந்து போட வேண்டியது என்ன பண்ணணுமா? கலைந்து போட வேண்டும். எதை தரித்து கொள்ளணும்? கிறிஸ்துவை தரித்து கொள்கிறேன். உள்ளான மனிதனில் புதிதாக்கப்பட்ட சிருஷ்டியாக அந்த புதிய மனிதனை நான் என்ன பண்ணுறேன்? தரித்து கொள்கிறேன். பழைய மனிதனை நான் கலைந்து போடுகிறேன். அப்போ என்னுடைய ஆவி என்ன ஆயிடுச்சு? புதிய ஆவியாக, நியூ கிரீச்சராக அது மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஆவி பர்ஃபெக்டாக இருக்குது, ஆவியில் பிரச்சனை இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என் ஆவியே சரியில்லை நினைக்கக்கூடாது. ஆவி பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு. அது நீதியுள்ள ஆவியாக மாறிவிட்டது. கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஆவியாக அது மாறிவிட்டது. தேவனுக்கு முன்னாடி பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஆவியாக என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, அப்போவே நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக பர்ஃபெக்டாக மாறிட்டோம். ஆவியில் எந்த விதமான பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. அது பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் அந்த ஆவியில் நல்லா ஜபிக்கணும், ஆவியில் பலன் அடையணும், அந்த காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஆவி எப்படி இருக்குது? பர்ஃபெக்டாக இருக்குது. அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சரீரத்தில் சொல்கிறோம் பாருங்கள். சரீரத்தில் நிறைய கோளாறுகள் இருக்குது. சரீரத்தில் நிறைய கோளாறுகள் இருக்கிறது. அது கர்த்தருக்கும் நல்லா தெரியும். கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதனால தான் பாருங்கள், வசனங்கள்லாம் பாருங்கள், நல்லா அழகாக போட்டிருக்காங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஏன் இப்படிப்பட்ட வசனத்தை கர்த்தர் கொடுக்கணும் அப்படின்னா, இன்னமும் இந்த விழுந்து போன அந்த சரீரத்தில் தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அப்போது இந்த சரீரத்தில் என்ன இருக்குது? மறதி இருக்கா? எத்தனை பேருக்கு நம்ம மறந்துடுறோம்? போன வாரம் ஒன்று சொன்னாங்க, ஆனால் மறந்துட்டாங்க, சுத்தமாக ஞாபகம் இல்லை. இதே மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாக இருந்துச்சுன்னா அது மறக்காது. மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் தான் மறக்காது. ஏன் மறதி இருக்குது? இன்னும் அந்த விழுந்து போன சரீரத்தினோட தாக்குதல்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதுனால மறந்து போகிறோம். சரிங்களா? அப்புறம் பாருங்கள், நம்முடைய வயசாகுதுங்களா? 10 வயசில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும்,
20 வயசு இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது. வயசு ஆக ஆக என்ன ஆகுது, நம்மளை பார்க்க நம்மளுக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அது வயசாகிடுச்சு, தோல்லாம் கொஞ்சம் என்ன அது ஷ்ரிங்க் ஆகிட்டே போகுது. கொஞ்சம் 20 வயசில் நல்லா இருந்தோம், இனிமேல் இந்த உலகத்தில் வாழ்ந்தான ஏன்னா பார்க்கும்போதே நம்ம பிடிக்கல. ஏன் அது? ஏன்னா சரீரம் வந்து விழுந்து போன ஒரு சரீரமாக இருக்கிறது. கை வலிக்குது, கால் வலிக்குது, எல்லாம் இருக்குது. ஏன் தான் இவ்வளோ இந்த சரீரத்தில் இவ்வளோ பாடுபடுறோமோ? வயசாக ஆக எவ்வளோ போராட்டங்கள் வருகிறது இல்லை? முடி கொட்டுது, முடி கொட்டுது, இதெல்லாம் நடக்குதுங்களா இல்லைங்களா? சே, நல்ல சின்ன வயசு அன்றைக்கி எவ்வளோ முடி இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ முடியே இல்லைங்க, முடியெல்லாம் கண்டு அதில் மனசில் ரொம்ப வருத்தப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. முடி கொட்டுச்சுன்னா மனசு நல்லா இல்லை, எவ்வளோ பெரிய பாதிப்பு பாருங்கள் இல்லை? இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது. அப்போ அந்த சரீரம் வந்து இன்னும் மகிமையின் சரீரத்தை இன்னும் தரித்து கொள்ளவில்லை. எப்போ அந்த மகிமையின் சரீரத்தை தரித்து கொள்ளும்? இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஒரு நொடி பொழுதில் நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ மகிமையின் சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். அப்போ தான் இந்த சரீரத்துக்கு விடிவு காலம். ஹல்லேலூயா. ஆனால் இப்பொழுதே கூட பரிசுத்த ஆவியினுடைய பலத்தோடு கூட ஒத்தாசையோடு கூட ஒரு நல்ல வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழலாம். ஆனால் முழுமையான மீட்பு இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அந்த சரீரத்துக்கு உண்டாகுது. அதனால் இந்த தாக்குதல்கள், இந்த பாவத்தினுடைய தாக்குதல்கள் அங்குமிங்குமாக இந்த சரீரத்தில் காணப்படுகிறது. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பக்கத்தில் இருக்க என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க ஏதாவது தவறு செஞ்சாலோ எதையாவது ஒன்று மறந்து போயிட்டாலோ நம்ம என்ன பண்ணணும், அதை ரொம்ப தயவாக உருக்கமாக என்ன பண்ணணும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன் எப்படி மறப்பேன் அவ்வளோ கேட்கக்கூடாது. ஏன் மறந்து போனேன், எதுக்கு இது சொல்லலை எல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா விழுந்து போன சரீரமாக இருக்கிறதுனால அக்செப்ட் பண்ணுறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்ணணும், மன்னிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டியது அவசியம். அப்போ இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும். அப்போ தான் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பர்ஃபெக்ஷனுக்குள்ளே வரும். ஆனாலும் இப்பொழுது கூட நம்ம பரிசுத்த ஆவியோட பலத்தோடு கூட இந்த சரீரத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வாழ முடியும், நல்ல விதத்தில் வாழ முடியும். அதாவது எப்படி வாழ முடியும் அப்படின்னா, உண்மையாக நான் நல்லா வாழலாம். ஒரு வயசுக்கு அப்புறம் பாருங்கள், ஒரு 70 வயசு 80 வயசுக்கு மேலே கொஞ்சம் சரீரத்தில் பலவீனம் அடையலாம், அதெல்லாம் உண்டாகும் தான். ஆனால் அது வரைக்கும் கூட நான் பலனோடு கூட நம்ம சரீரத்தில் வாழ முடியும். சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்ல சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது, நல்ல உணவு. அப்போ என்ன பாருங்கள், பிசாசு வந்து அவர் உள்ளத்தில் ஆசையை கொடுக்குறான். கண்டதெல்லாம் சாப்பிட்ணும், இதையெல்லாம் சாப்பிட்ணும், அதெல்லாம் பண்ணணும், இவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்ணும், அவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நாளுக்கு முன்னாடி நீ ஏன் மரித்து போகணும்னு சொல்லி கர்த்தர் கேட்குறாருல. உனக்குன்னு ஒரு நாள் இருக்குது, அதுக்குள்ளேயே நீ ஏன் வந்து என் ஜனங்கள் அறிவு இல்லாமையால் சங்காரமாகிறார்கள். நேரங்கட்ட நேரத்தில் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு, ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டுட்டு, அதை சாப்பிட்டுட்டு வயிற்று வலி, அந்த வலி, வயிற்றுக்கு இதில் கல் வந்துச்சு, அது வந்துடுச்சுன்னு சொல்லி இதெல்லாம் வந்து தேவன் கொடுக்கறது கிடையாது, நம்மளா தேடிக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை நம்ம மேலே இருக்கும் பொழுது, அவர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது, அவர் நம்மை நடத்தும் போது இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், தப்பித்து கொள்ளலாம், தவிர்க்கலாம். அவரை நம்ம நடத்தும். நல்ல ஃபுட்டை சாப்பிடுவோம், சரியான நேரத்துக்கு சாப்பிடுவோம், இந்த சரீரத்தை நல்லா நம்ம என்ன பண்ண முடியும், பார்த்து கொள்ள முடியும். சரீரம் ரொம்ப முக்கியம். சரீரம் இருந்தால் தான் ஊழியம் கூட செய்ய முடியும். ஹல்லேலூயா. புசித்தாலும் நாம் தேவனுக்காக புசிக்கிறோம், புசியாமல் இருந்தாலும் நாம் தேவனுக்காக புசியாமல் இருக்கிறோம். இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் ஊழியம் செய்ய முடியும். இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும்ல. ஆவியாக போயிட்டு எல்லா காரியத்தையும் செய்ய முடியுமா? கிடையாது. சரீரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் இந்த சரீரத்தை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்க முடியும். பரிசுத்த ஆவியானோட ஒத்தாசையோட கூட பார்த்துக்கணும். பிசாசு நம்ம நிறைய தேவையில்லாத ஆசைகள்லாம் கொடுப்பான். இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, என்ன வேணால் பண்ணு, விரும்புகிறத நீ சாப்பிட்டுட்டு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறது. அதை மாதிரி நம்ம போய் மாட்டக்கூடாது. ஒருவேளை அந்த வயசாக ஆக தேவனாக நியமித்த அந்த வழியில் சில காரியங்கள் நடக்கலாம். அந்த ஒரு 70 வயசு 80 வயசு ஆகும்போது சில பலவீனங்கள் வருது, அந்த ஸ்ட்ரென்த்து போகுது. இதெல்லாமே சரீரம் மீட்கப்படாததுனால உண்டாகிற காரியங்கள். ஆனால் நம்மளா போய் தேடி அதில் போய் என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்து போகக்கூடாது. 2 காரியத்தை சொல்லிட்டேன். ஆவி பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு, சரீரம் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மறுரூபமாக்கப்படும். நடுவில் என்ன இருக்குது, ஆத்துமா. ஹல்லேலூயா. ஆத்துமா இருக்குது. இந்த ஆத்துமாவில் பார்த்தீங்கன்னா அந்த மைண்டு வந்து ரொம்ப முக்கியம். என்னது, எது ரொம்ப முக்கியம்? மைண்டு, நம்முடைய சிந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம யோசிக்கிறதும் கர்த்தருடைய வார்த்தையும் ஒன்றாக மாற வேண்டும். அப்படி மாறும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல்
தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம்னா மைண்டுன்னு சொல்லுது இங்கிலீஷில், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணணும், எடுத்து நம்முடைய சிந்தனையில் வச்சு 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 என்ன பண்ணுறோம், நம்முடைய மைண்டை இப்போ ஃப்ரெஷ்ஷான மைண்டாக, புதிதாக்கப்பட்ட மைண்டாக, புதிதாக்கப்பட்ட சிந்தையாக, தேவனுக்கு உகந்த சிந்தையாக அது மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. இதுக்காக தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த ஒரு வாழ்க்கைக்காக தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இதை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டரில் வந்து தேவையில்லாத ஆப்லாம் இருக்குது, சரிங்களா? நல்ல ஆப்லாம் இருக்குது, ஆனால் நம்ம அதில் இன்ஸ்டால் பண்ணல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தேவையில்லாத ஆப்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தேவை உள்ள ஆப்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணுறோம். இப்போ வந்து அந்த லேப்டாப்பே நமக்கு கம்ப்யூட்டர் எப்படி ஆயிடுச்சு, பிரயோஜனமான ஒரு கம்ப்யூட்டராக மாறிவிட்டது. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய மைண்டில், நம்முடைய சிந்தனையில் தேவையில்லாத காரியங்கள்லாம் இருக்கும். அது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், எரேஸ் பண்ணிவிட்டு கர்த்தருடைய வார்த்தை என்பது அவருடைய சிந்தை தான், அவருடைய தாட்டு தான். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தை தான். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அவருடைய தாட்டு, அவருடைய சிந்தை என்ன, அவருடைய ஐடியா என்னென்னா நம்மளை ஆசீர்வதிக்கணும், அதான் விரும்புகிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை என்னுடைய மைண்டில் வைக்கணும். மைண்ட் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய மைண்டில் வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, என்னுடைய சிந்தனை நான் என்ன பண்ணுறேன், ஐயோ இவ்வளோ நாள் நான் இதை யோசிச்சு தப்பு போல் இருக்குது, பைபிளில் வசனம் எப்படி சொல்லுது, நான் இதை வேறு யோசிச்சு வச்சுருந்தேனே, இனிமேல் என்ன தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்னுடைய எண்ணத்தை ஓரம் கட்டிட்டு அவருடைய எண்ணத்தை நான் வச்சு என்ன பண்ணுறேன், வாழ ஆரம்பிக்கிறேன். அப்படி நீ வந்து ஒரு காரியம் மாத்திரமல்ல, பல காரியங்கள், அநேக காரியங்களை அப்படி செய்ய 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 என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் யோசிக்கிறது நான் யோசிக்கிறது ஒன்றா மாதிரி தெரியுது. மற்றவங்கள அவர் ஆசீர்வதிக்கணும்னு நானும் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன். அவரை போல் நான் மாறிட்டேன். மற்றவங்களை உயர்த்தணும்னு அவர் நினைக்கிறேன், நான் கூட என்ன பண்ணுறேன், மற்றவங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறேன். அவர் மற்றவர்களை மன்னிக்கிறார், நான் கூட மற்றவர்கள் என்ன பண்ணுவேன், மன்னிப்பேன். அவரை போல் என்ன பண்ணுறேன், நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள்ன்றார். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குது. அப்படின்னா இவர் என்ன படித்தார் அப்படின்னா, அவரை போல் அவருடைய தாட்டு என்ன, அவருடைய எண்ணம் என்ன, அவர் என்ன யோசிப்பார், அதையே இவர் யோசிச்சு 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 இவருடைய எண்ணத்தெல்லாம் விட்டுட்டார், அவருடைய எண்ணத்தை பிடிச்சி உள்ளே வச்சுட்டார். அதுதான் மறுரூபமாகிறது. ஹல்லேலூயா. இந்த ப்ராசஸ்க்குள்ளே ஒரு கிறிஸ்தவன் வரல அப்படின்னா அவன் கிறிஸ்தவனாக வாழ முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளோதான் நம்ம ஜபம் பண்ணாலும், எவ்வளோ கூட்டங்களுக்கு எல்லாம் பண்ணாலுமே இந்த மறுரூபமாகல, மைண்டு மனம் புதிதாகவில்லை என்றால் அவன் தேவன் எதிர்பார்க்கிற அது ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்க முடியும். ஆதியாகமத்தில் கர்த்தர் சொல்கிறார், 2வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை சொல்கிறாரு, இந்த கனியை புசிக்கிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. பாருங்கள், நமக்குலாம் எவ்வளோ பெரிய பைபிள், சரிங்களா? நமக்கு இவ்வளோ பெரிய பைபிள், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பைபிள் இருந்துச்சு சொல்லுங்கள். ஒரு பேப்பர் கூட கிடையாது, சின்ன ஒரு ஸ்லிப்பு மாதிரி கொடுத்து அதுதான் அவங்களுக்கு பைபிளே. ஒரே ஒரு பைபிள் தான் அவங்களுக்கு, ஒரே ஒரு பேப்பர் தான் அவங்களுக்கு பைபிள். இந்த கனியை, தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களின் கனிகளை நீ என்ன பண்ணலாம், புசிக்கலாம். இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாற்ற நீ புசிக்காது, அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயின்ற. இதுதான் அவங்களுக்கு பைபிளே, இதுதான் அவங்களுக்கு வார்த்தை. இதை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும், இதான் பின்பற்றணும். ஆனால் வந்து இதை வந்து அவங்க கேட்குறாங்க, கேட்டவொடனே யோசிக்கிறாங்க, ஓ இதை சொல்லியிருக்கிறாரு கடவுள் அப்படின்னு. இப்போ பிசாசு என்ன பண்ண, இது இந்த மைண்டில் சொல்லப்பட்ட காரியங்கள் அது இன்னும் ஆழமாக போகல. மைண்டில் சொல்லப்பட்ட காரியம் உள்ள ஆழமாக போகல. இப்போ இன்னொருத்தன் வரான், உள்ள சர்ப்பம் வஞ்சிக்கிற ஆவியாக வந்து பேசுகிறான். என்னன்னு சொல்கிறான், ஆதியாகமத்தில் 3வது அதிகாரம் 4லேருந்து 6 வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இதை வந்து புசிக்க வேணான்னு கடவுள் சொன்னாரா, தேவன் சொன்னது உண்டா, நீங்கள் புசிக்கிற நாளில் என்ன பண்ண மாட்டீங்க, சாக மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்கிறான், அந்த சர்ப்பம் சொல்லுது. இப்போ இவங்க மைண்டில் யோசிக்கணும், இது ஒன்று பிசாசு ஒன்று சொல்கிறானே, சர்ப்பம் சொல்லுது, இந்த கனியை புசிச்சா நீ சாக மாட்ட, நீ நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல நீங்கள் மாறிவிடுவீர்கள் சொல்லி ஒரு மைண்டில் ஒரு எண்ணத்தை விதைக்கிறான். இது யாருடைய எண்ணம், பிசாசுடைய எண்ணம். இன்னொரு எண்ணம் தேவனுடைய எண்ணம், அவருடைய எண்ணம், அவருடைய வார்த்தை அவருடைய எண்ணமாக இருக்குது. இப்போ ரெண்டுமே முன்னாடி இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை, பிசாசுடைய வார்த்தை.
இப்போ ரெண்டுமே முன்னாடி மைண்ட்லேயே இவங்க டிசிஷன் எடுக்கணும், இப்போ முடிவு பண்ணணும். என்ன முடிவு பண்ணிட்டாங்க? இந்த சர்ப்பம் சொல்கிறபடி கேட்கலான்னு சொல்லி அதில் போயிட்டாங்க. சர்ப்பம் சொல்கிற மாதிரி இது நல்லா இருக்கு. பொதுவாக சர்ப்பம் சொல்கிறது, பிசாசு சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். மாம்ச பிரகாரமாக வாழ்கிறவர்களுக்கு பிசாசு சொல்கிற காரியம் வந்து ஜென்ரலாகவே ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்குது, பார்வைக்கு இன்பமாக இருக்குது, புத்தியை தெளிவிக்கக்கூடியதாக இருக்குது, இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் போது சாப்பிட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு முடிவு என்ன பண்ணிட்டாங்க, இந்த சர்ப்பம் சொல்கிறத என்ன பண்ணிட்டாங்க, முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ முரண்பாடாயிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தையும் இவங்களுடைய மைண்டும் முரண்பாடாக மாறிவிட்டது. அலைன் ஆகலை. கர்த்தருடைய வார்த்தையும் இவங்களோட மைண்டு என்ன ஆகலை, அலைன் ஆகலை. அலைன் ஆகிருந்ததுன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். ஹல்லேலூயா. இப்போ என்ன ஆயிடுச்சு, கர்த்தருடைய வார்த்தையும் இவங்களுடைய மைண்டு, இப்போ இவங்க மைண்டு வந்து யாரால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டுடுச்சு, பிசாசுனால கண்ட்ரோல் பண்ணப்பட்டுடுச்சு. இப்போ கர்த்தருடைய வார்த்தையும் இவங்களோட மைண்டும் இவங்களுடைய எண்ணமும் முரண்பாடாக நிற்கிறது. ஹல்லேலூயா. என்ன ஆயிடுச்சு, அதனால் மரணம் உண்டாகிவிட்டது. மாம்ச சிந்தனை மரணம், ஆவின் சிந்தனையோ ஜீவன். ஹல்லேலூயா. இப்போ நம்ம நல்லா கிறிஸ்தவர்களாகி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருடைய வார்த்தையும் என்னுடைய எண்ணமும் ஒன்றாக மாற வேண்டும். அவர் சொல்கிறதும் நான் யோசிக்கிறதும், அல்லது என்னுடைய யோசனைக்கு பதிலாக அவருடைய எண்ணத்தை அவருடைய யோசனை எனக்குள்ளே வைப்பதும் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய எண்ணமாக மாற வேண்டும். அது அவ்வளோ சீக்கிரம் லேஸில் நடக்காது. ஆனால் அதுக்காக போராடணும். அதுக்கு தான் ஜபம் தேவை, அதுக்கு தான் உபவாசம் தேவை. உபவாசம் நம்ம எதுக்கு இருக்கிறோம்? இதை செய்கிறதுக்கு தான் நம்ம உபவாசம் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை சிந்தனையை என்னுடைய சிந்தனையாக மாற்ற வேண்டும், என்னுடைய மைண்டாக நான் மாற்ற வேண்டும். அதுக்கு தான் நான் ஃபாஸ்டிங்கு, அதுக்கு தான் ஜபம், அதுக்கு தான் நான் வந்து எல்லா காரியத்தையும் செய்கிறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை விட்டுட்டு காலையிலேருந்து நைட்டுக்கு சாயந்தரம் வரைக்கும் நைட் வரைக்கும் சாப்பிடாதையே இருந்து முகத்தை அப்படி சோர்ந்து போய் வச்சுக்கிட்டா என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதை செய்யறதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணணும், இதுக்காக தான் நான் பிரயாசப்படுறேன், இதுக்கு தான் ஜபிக்கிறேன், இதுக்கு தான் முழங்கால நிற்கிறேன், இதுக்காக தான் உபவாசம் இருக்கிறேன், எல்லாமே இதுக்காக தான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு எண்ணம் வருது சாராளுக்கு. கர்த்தருடைய வார்த்தை என்ன வந்துடுச்சு அப்படின்னா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை, இதுதான் ஆண்டவருடைய எண்ணம். ஆபிரகாமை குறித்த எண்ணம், சித்தம், நோக்கம் எல்லாமே அது வச்சிருக்கிறார். இவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு சாராளுக்கு ஒரு மைண்டே மாறி போச்சு. சாராளுக்கு மைண்டு இப்படியே போனால் ஒன்றும் நடக்காது போல் இருக்குது, நம்மளா பார்த்து எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவுக்கு வராங்க? 16வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 16வது அதிகாரம். ம் 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 பாருங்க, சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஒன்றும் பேசலை. இவர் பேசுறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்துச்சு. ஆபிரகாம் பேசுறதுக்கு நிறைய சான்ஸ். இப்படியா நீ பேசுவ? கொஞ்சமாவது ஒரு புத்தி இருக்குதா? கொஞ்சமாவது ஒரு அறிவு இருக்குதா? நம்ம கர்த்தர் நமக்கு என்ன சொன்னார்? பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார்ல. அப்போ கர்த்தர் அதை செய்ய மாட்டாரா? அதுதானே அவருடைய சித்தம், அதுதானே அவருடைய எண்ணம். இந்த எண்ணம் தானே நமக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்க கூடாதா? சொல்லி இருக்கணும். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணார்? யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. தன்னுடைய மனைவியாக சாராளுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுறாரு? செவி கொடுக்குறார். சாராளுடைய மைண்டில் ஒரு எண்ணம், ஒரு மைண்டு, அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டு. இதெல்லாம் இப்படியே போனால் எனக்கும் வயசாகிட்டு போகுது, அவருக்கும் வயசாகிட்டு போகுது, எப்போ தான் குழந்தை பிறகுறது, எனக்குன்னு ஒரு குழந்தை, எனக்கு பேர் விளங்க தேவையில்லையா, அதனால் அடிமை பெண்ணை கொடுத்தோம்னா அவங்க மூலமாக ஒரு பிள்ளை பிறக்கும், அப்படி என் குடும்பம் கட்டப்படும், வீடு கட்டப்படும். அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க. மைண்டு அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு. இந்த மைண்ட் செட்டை அப்படியே என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கணவருக்கும் அப்படியே இன்ஸ்டில் பண்ணுறாங்க. அவர் அது வந்து கரெக்டாக தானே இருக்குது, ஐடியா, நல்ல ஒரு ஐடியா. இந்த மைண்ட் செட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலான்னு சொல்லி என்ன பண்ண முடிவு பண்ணி ஓகே சொல்லிட்டார். ஆபிரகாம் பாவம் மறுத்தே பேசலை. அதுக்கு என்ன பண்ணல, மறுத்தே பேசலை. இதனால் எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். இதனால் அதாவது சாராளுடைய எண்ணம், அவங்களுடைய மைண்ட் செட்டை தன்னுடைய கணவனுக்கு என்ன பண்ணுறாங்க, கடத்துறாங்க. அதனால் இனி வரைக்கும் பிரச்சனை.
ஒரு சந்ததி, ஒரு துஷ்டமான ஒரு சந்ததி ஆபிரகாம் மூலமாக வருது, இஸ்மவேல் மூலமாக வருது. அதனால் எவ்வளோ பெரிய போராட்டம், அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் உண்டானது. காரணம் இவங்களுடைய மைண்ட் செட்டு, இவங்களுடைய எண்ணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அலைன் ஆகாததுனால அவ்வளோ பெரிய போராட்டம், அவ்வளோ பெரிய பிரச்சனை இதெல்லாம் உண்டாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்குது பாருங்கள். இன்னொரு சம்பவம், இவங்களோட ஆபிரகாம் சாராரோட வாழ்க்கையின ஒரு சம்பவம் நடக்குது பாருங்கள். ஆதியாகமம் 21வது அதிகாரத்துக்கு போயிடுவோம், ஒரு 5 அதிகாரம் தள்ளி. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 9. பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார், பாருங்க, சாரால் பண்ண தப்புக்கு இப்போ வந்து அதை அனுபவிக்கிறாங்க பாருங்க. அவங்களோட மைண்ட் செட்டு, வேலைக்காரியை கொடுத்தா குடும்பம் கட்ட போட்டுறோன்னு. இப்போ வேலைக்காரிக்கு பிறந்த அந்த பையன் தன்னுடைய பையனை பார்த்து அவங்கள கிண்டல் பண்ணுறான், கேலி பண்ணுறான், பரியாசம் பண்ணுறான். கஷ்டமாக அது யாருனால உண்டானது அது சொல்லுங்கள். இதை கர்த்தர் வந்து அனுமதிச்சார் போல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? கிடையாது. இவங்களோட மைண்ட் செட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு பொருந்தாததுனால அதனுடைய பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க பாருங்க. பரியாசம் பண்ணுகிற சாரால் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். அடிமை பெண்ணையும் அவளுடைய மகனை என்ன பண்ணுங்க, புறம்பே தள்ளு அப்படின்னு சொன்னோடனே, இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாக ஈசாக்குடைய சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்றால், தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. பாருங்க, இப்போ கஷ்டப்படுறாரு இப்போ. ஆனால் ஆக்சுவலி இது வந்து ஆண்டவருடைய சித்தம், இது வந்து ஆண்டவருடைய சித்தம். அமுச்சு விட்டுருப்பா, அடிமை பெண்ணையும் அவன் மகளையும் என்ன பண்ணிவிடு, நீ அனுப்பி விட்டுடணும்னு என்ன ஆகிடுது, ரொம்ப துக்கமாயிடுச்சு. கடவுளுடைய வார்த்தை வரும்போது கர்த்தருடைய வசனத்துக்கு அவருடைய சித்தத்துக்கு அப்படியே பொருந்தும் பொழுது நமக்கு சில நேரங்கள் கஷ்டமாக தான் இருக்கும். அது துக்கத்தை கூட சில நேரங்களில் உண்டு பண்ணணும். சில காரியங்கள் செய்யாத, இது கர்த்தருக்கு பிரியமில்லைன்னும் போது ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். இவ்வளோ நாள் செஞ்சுட்டு இது எப்படி விடுறது, கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பின்பு அது நமக்கு மகிமையாக இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ ஆண்டவர் வந்து குறுக்க வராருங்க. ஆண்டவர் பேசுகிறார், இந்த சம்பவத்தில் பேசுகிறாரு பாருங்க. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது. உன் அடிமை பெண்ணுன்றார், மனைவின்லாம் சொல்ல. என்னன்னு சொல்கிறாரு, ஆண்டவருக்கு ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. மனைவி யார் தான்? சாரால் தான் மனைவி. இவர் வந்து அடிமை பெண்ணை வந்து மனைவியாக எடுத்துக்கொண்டாலும் ஆண்டவர் அது எப்படி தான் பார்க்குறாரு, அது ஸ்டில் அடிமை பெண்ணு தான். அவரு மனைவின்லாம் சொல்ல. தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், கவலைப்படாது, துக்கப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். அல்லேலூயா. 2 சம்பவம். ஒரு இடத்துல சாரால் சொன்னதை கேட்டிருக்க கூடாது, சாரால் சொன்னதை கேட்டிருக்க கூடாது. மனைவி சொல்லிட்டாங்கப்பா அதனால் செஞ்சிடலாம் அப்படின்னு செய்யக்கூடாது. அது வந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்குதான்னு பார்க்கணும்ல. பிள்ளைகள் கூட பாருங்கள், தெளிவாக எழுதுறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு யாருக்குள்ளே கீழ்ப்படினா கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது. அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கீழ்ப்படின்னு கிடையாது. அவங்க சொல்கிறது கர்த்தருடைய காரியங்களுக்கு ஏற்றதாக இருந்தால் என்ன பண்ணுங்கள், கீழ்ப்படிங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவங்க சொன்னாங்கன்னா நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. அதே போல் தான் மனைவியாக இருந்தாலுமே சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை அவங்க சொன்னாங்கன்னா செய்யணும்னு அவசியம் இல்லை. 16வது அதிகாரத்தில் ஆபிரகாம் வந்து அந்த மனைவியினுடைய வார்த்தை என்ன பண்ணியிருக்கக்கூடாது, கேட்டிருக்கக்கூடாது. வாக்கு தத்தத்தை பற்றி பேசியிருக்கணும், கர்த்தருடைய சித்தத்தை பற்றி பேசியிருக்கணும், அவருடைய எண்ணத்தை பற்றி பேசியிருக்கணும். அங்கே விட்டுட்டாரு. இங்கே வந்து பாருங்கள் புலம்புறாரு, கஷ்டப்படுறாரு. ஐயோ துக்கமாக இருக்குது, என் மகன் போயிடுறானே அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, இதுதான்ப்பா என்னுடைய சித்தம், அவன் அமுச்சு விட்டுரு, ஈசாக்கின் இடத்தில் உன்னோட சந்ததி விளங்கும் என்றார். உன்னுடைய மனைவி சொல்கிறத நீ கேளு. ஏன் கேட்க சொல்கிறாரு, அது என்னுடைய சித்தம், அது என்னுடைய எண்ணம். என்னுடைய சித்தமும் உன்னுடைய எண்ணமும் ஒன்றாக மாற வேண்டும். அங்கே தான் என்ன உண்டாகிறது, அற்புதம் உண்டாகிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் கூட நான் சொல்லியிருந்தேன், ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக என்ன பண்ணுது, போராடுகிறது. ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம செய்யும் மாம்சம் அனுமதிக்காது, அதுக்கு பிடிக்காது. ஜெபம் பண்ணுறது மாம்சத்துக்கு பிடிக்காது,
நல்லா பைபிள் வாசிக்கிறது தியானம் பண்ணுறது மாம்சத்துக்கு பிடிக்காது, அதெல்லாம் வெறுக்கும். ஜபமா, சர்ச்சா, பாட்டா, ஆராதனையா மாம்சத்துக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா. அதே போல் ஆவியில் நடக்கிறவர்களுக்கு மாம்சத்தினுடைய கிரியைகள் பிடிக்காது. ஹல்லேலூயா. ஒரு பாவம் இருக்குதா, ஒரு அசுத்தம் இருக்குது, தாங்க முடியாது, அதை சகிக்க முடியாது. அந்த பாவத்தில் நம்ம என்ன பண்ண நிலை நிற்க முடியாது. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், அவனால் செய்ய முடியாது. தேவனால் பிறந்திருப்போமானால் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், பாவம் செய்ய முடியாது, செய்யவே முடியாது. கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவி, இப்போ பாருங்கள், ஆவிக்கு விரோதமாக மாம்சம் போராடுது, மாம்சத்துக்கு விரோதமாக ஆவி போராடுது. மாம்சம் பாருங்கள், ஆபிரகாம் வாழ்க்கையில் அடிமை பெண்ணை கொடுக்கும்பொழுது ஓகே சொல்கிறார், மாம்சம் அது பிடிக்குது அவருக்கு. இதே கர்த்தருடைய சித்தன் வரும்போது என்ன ஆயிடுச்சு, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா மாம்சம் அதுக்கு பிடிக்கல, மாம்சத்தில் அது பிடிக்கல. ஐயோ என் மகன் போயிடுறானே, அப்படி கஷ்டப்படுறாரு. அப்போ நம்முடைய எண்ணங்கள் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட ஒன்றாக மாற வேண்டும். அதனால தான் ஆண்டவர் யோசுவாக்கிட்ட சொல்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், அதை நம்ம வாசிப்போம். என்ன நடக்குது பாருங்கள், ஆண்டவர் நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தினுடைய வார்த்தைகள் எல்லாம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படின்ற இதில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாவற்றையும் என்ன பண்ணு, நீ தியானம் பண்ணு. நீ புத்திமானாய் நடப்பதற்கு நீ என்ன பண்ணு, இரவும் பகலும் தியானம் பண்ணுன்றார். அதாவது பொதுவாக தியானம் என்பது உலகத்தில் ஒரு மாதிரி பண்ணுறாங்க, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மளை கர்த்தர் தியானம் பண்ண சொல்கிறது வித்தியாசம். அவங்கள அப்படி தியானம் பண்ணுவாங்க, உலகத்தில் இருக்கிறவங்க கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு ஒரு அமைதி நிலைக்கு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட தியானம் கிறிஸ்தவர்கள் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும், தியானம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை போகும்போது, வரும்போது, உட்காரும்போது, எல்லா நேரங்களையும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும், அதை பேசணும். அதுதான் என்னது தியானம், கர்த்தர் எதிர்பார்க்குற ஒரு தியானம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேனோ, திரும்ப திரும்ப பேசுகிறேனோ, அது என்னுடைய மைண்டில் செட்டில் ஆகிடுது, என்னுடைய மைண்டில் செட்டில் ஆகிடுது. இந்த மைண்டில் திரும்ப திரும்ப செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகிடுன்னா, ஒரு கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற அந்த காரியங்கள் கொஞ்ச நாள் கழித்து அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுது, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுது. மேலாட்டம் இருந்த காரியம் அதாவது கான்ஷியஸ் மைண்டுன்னுவாங்க. கான்ஷியஸ் மைண்டுனா சில காரியங்கள் எப்படின்னா, ஒரு வசனத்தை கொடுத்து மனப்பாடம் பண்ண சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும், படிப்போம், மூடி வச்சுட்டு சொல்லணும்னா டக்குன்னு மறந்துடும். ஒரு 2 லைன் ஞாபகம் இருக்கும், 3ஆவது லைன் மறந்து என்னமோ படிச்சனே அப்படின்னு இருக்கும். காரணம் என்னன்னா, அது கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்குன்னா, திரும்ப 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 படிக்கிறது மூலமாக, திரும்ப திரும்ப கேட்கறது மூலமாக, திரும்ப திரும்ப வாயினால் சொல்கிறது மூலமாக என்னுடைய கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு உள்ளே போயிடுது. ஹல்லேலூயா. அங்கே தான் இருதயம் தேவனுக்கு உகந்ததாக காணப்படுகிறது. ரொம்ப முக்கியம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, திரும்ப திரும்ப கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக நம்முடைய மைண்டே மாறுகிறது, நம்முடைய மைண்டு மாறுது. அதன்படி நடக்க ஆரம்பிச்சிடுறேன், அதன்படி நடக்க ஆரம்பிச்சு. அதை தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு ஒரு பேர் சொல்கிறார், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்றார். புத்திமானாய் நடந்து கொள்றதுன்னா என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 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 அதன்படி நான் நடக்கிறேன், அதுதான் புத்திமானாய் நடந்து கொள்வது. இங்கிலீஷ் பைபிளில் அதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக வருது. எப்படி வருதுன்னா, யூ வில் ஹாவ் சக்ஸஸ்ன்னு வருது. என்னென்னு வருது, சக்ஸஸ். அப்படின்னா நீ வெற்றியாளனாக நீ மாறி விடுவாய். எப்போ நம்ம வெற்றியாளராக மாறுறோம்னா, கர்த்தருடைய வார்த்தையும் அந்த என்னுடைய சிந்தனைக்கு பதிலாக அவருடைய வார்த்தையை என்னுடைய சிந்தையாக மாற்றி என்னுடைய எண்ணமாக நான் மாற்றும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக நான் மாறிவிடுகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை நாமத்தை மையப்படுத்துவோமா? எத்தனை பேருக்கு ஆசை இந்த மாதிரி வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு? ஆமென். என்னுடைய எண்ணங்கள் அல்ல, நான் நினைக்கிறது வித்தியாசமாக இருக்கலாம், நான் யோசிக்கிறது வித்தியாசமாக, அது இல்லை. அவருடைய வார்த்தையை எடுத்து அது என்னுடைய எண்ணமாக நான் மாற்ற வேண்டும். இந்த உலகத்தில் பாருங்கள், நிறைய பேருக்கு நிறைய விதமான எண்ணங்கள், தவறான எண்ணங்களை கொண்டிருந்தாங்க. சில காரியங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். சில தவறான எண்ணங்களை கொண்டிருந்த மக்களை கொஞ்சம் பார்க்கலாம். அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ இழந்து போனார்கள்ன்றதை நம்ம பார்த்தோம்னா, அப்போ கர்த்தருடைய வார்த்தையை என்னுடைய சிந்தனையாக நான் மாற்றுவது எவ்வளோ முக்கியம் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சம்பவம் நடக்குது பாருங்கள். மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 22ஆவது அதிகாரம் 23லிருந்து 30 வரைக்கும் வாசி பார்த்தோம்னா, மத்தேயு 22ஆவது அதிகாரம் 23லிருந்து 30 வசனங்கள் வரைக்கும் வாசி பார்த்தோம்னா, அங்கே யார் இருக்காங்கன்னா, சதுசேயர்கள்ன்ற ஒரு கூட்டத்தார் அங்கே இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க? சதுசேயர் என்கிற
ஒரு வசனமாக படித்தா அது ஒரு டைம் ஆகும்ல, அதுக்காக நானே சொல்லிடுறேன். வீட்டில் போய் படித்து பாருங்கள். சதுசேயர்கள் என்ற ஒரு கூட்டம். இந்த சதுசேயர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்க வந்து மோசே எழுதி கொடுத்த அந்த தோராவை படிப்பாங்க. ஆதியாகமும் யாத்திரையாகமும் சொல்லுங்க. அப்படிதான் ஒரு கிராமத்தில் வந்து உட்காந்துட்ருக்காங்க, பாட்டி அம்மாலாம் உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தருங்க எழுந்து இந்த 5 ஆகமங்கள் புத்தகம் பேரை சொல்லுங்க அப்படின்னா, ஒரு பாட்டி அம்மா எழுதுனேன்னு சொன்னாங்களா, ஆதி ஆகமோ யாத்திரை ஆகமோ லேவை எண்ணாகமோ ஏதாகுமோ அப்படின்னு. எண்ணாகுமோ இல்லை, ஆதி ஆகமோ யாத்திரை ஆகுமோ லேவிராகும் எண்ணாகுமோ ஏதாகுமோ. அப்போ பாருங்க, இது நல்லா தெரியணும்ல. தோரானா என்ன? 5 ஆகமம். ஆதி ஆகமம், யாத்திரை ஆகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். ஓகே, இந்த 5 தான் அவங்களுக்கு அந்த சதுசேயர்கள். மற்றதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மற்றதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. இதை தான் பிடிச்சி வச்சுருப்பாங்க. வேறு வெளிப்பாடுகளோ இது தீர்க்க தரிசனங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, மனிதர்கள் உயிர் தெழ மாட்டார்கள், உயிரடைய மாட்டார்கள் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. இது வந்து எப்படிப்பட்ட எண்ணம்னா, கர்த்தருடைய எண்ணத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பான எண்ணம். கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே ஒரு புறம்பான எண்ணம் தான் என்னது? மனுஷன் வந்து மறிச்சு அப்படியே போயிடுவான், அவனுக்கு உயிர் தெழுதல்லாம் கிடையாது, அவனுக்கு நியாய தீர்ப்புலாம் கிடையாது, அவன் நித்திய ஜீவன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு. உயிர் தெழுதல் கிடையாது, அவங்களுக்கு உயிர் தெழுதல் கிடையாதுன்னு சொல்லி அவங்க சாதிக்கிறவர்கள் தான் சதுசேயர்கள். அப்போது உயிர் தெழுதல் இருக்குது அப்படிலாம் பிரசங்கம் பண்ணால் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நாங்களாம் ஒரு காரியத்தை நம்புகிறோம், உயிரடையலாம் மாட்டோம், உயிர் தெழுதல்லாம் கிடையாது. சரி, நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. எதையாவது கேட்டு மடக்கணும்ல. என்னென்னா, சரி, ஒருத்தனுக்கு வந்து ஒரு மனைவி இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புருஷன், அவருடைய புருஷன் வந்து இறந்து போயிட்டான். அவங்க யூதருடைய பாரம்பரியம் என்னென்னா, கணவர் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய சகோதரர் என்ன பண்ணுவாங்க, அந்த மனைவியின் மூலமாக ஒரு சந்தானம் உண்டாகணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அது யூதருடைய பாரம்பரியம். என்ன நடந்தது அப்படின்னா, கணவர் இறந்து போயிட்டாரு, அதுக்கு பதிலாக அவருடைய சகோதரனை திருமணம் பண்ணுறாரு. மறுபடியும் அதே திரும்பவும் இறந்து போயிடுறாரு, அந்த சகோதரனும் இறந்து போயிடுறாரு. இப்படி 3வது சகோதரன், இப்படியே திருமணம் பண்ணி இது போல் ஒரு 7 புருஷர்கள் இருந்தாங்க. இப்போ பரலோகராஜன் நீங்கள் சொல்கிறீங்களா உயிர் தேடுதெல்லாம் இல்லை, உயிர் தேடுதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? அப்போ எல்லாம் உயிர் தேடுது பரலோகத்துக்கு போயிட்டா, இந்த 7 புருஷர்கள் இருந்தாங்களே, இந்த 7 புருஷர்களை இந்த சகோதரிக்கு யார் வந்து புருஷன்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களோட எண்ணம் பாருங்கள் எப்படி இருக்குது, வித்தியாசமான ஒரு எண்ணம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன இப்படிலாம் யோசிக்கிறீங்களா? நீங்கள் மனுஷர்கள் தேவனுடைய சித்தத்தை அறியாமல் அவருடைய எண்ணத்துக்கு விரோதமாக யோசிக்கிறன்ற மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி கிடையாது. பரலோக ராஜ்யத்தில் கொள்வனையும் கொடுப்பனையும் அங்கே கிடையாது. அங்கே எல்லாரும் எப்படி தான் இருப்போமா, தேவ தூதர்களை போல இருப்போம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இவங்களுடைய எண்ணம் வந்து தவறான எண்ணமாக இருக்கிறதுனால கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தெளிவுபடுத்துகிறார். இது போல் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே புறம்பான ஒரு எண்ணத்தை உடையவங்களாக இருக்கிறாங்க. இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். சமீபத்தில் நடந்த ஒரு காரியம். ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படி பிரசங்கம் பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, ஆண்டவருங்க ஏன் வந்து ஜனங்க வந்து பாவத்தில் விழுந்தாங்க, ஏன் வந்து பாவம் உள்ளே வந்தது, எதனால் பாவம் உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். பாவம் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே எப்படி வந்துச்சு, ஏன் வந்ததுன்ற ஒரு கேள்வி கேட்டேன். அதில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கார் கூட்டத்தில். அவர் என்னமோ சர்ச்சுக்கு ரெகுலராக போகிற மாதிரி இருக்கார். பார்த்தா எத்தனையோ வருஷமாக சர்ச்சுக்கு போயிட்டு வர்ற மாதிரி தெரியுது. பார்த்தா அவர் புது விசுவாசி மாதிரி தெரில. அவர் சொல்கிறாரு, ஏன் வந்து பாவம் வந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரா, நீங்கள் பழுகி பெருகுங்கள், பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் கர்த்தர் சொன்னார். அது எப்படி நடக்கிறது, அது எப்படி நடக்கிறது? அப்போ பாவம் செஞ்சால் தானே அது நடக்க முடியும். அதனால தான் பாவத்தை ஆண்டவர் அனுபவிச்சாருன்ற மாதிரி சொல்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள் எண்ணம். அப்போது இந்த கேள்வி நம்ம கேட்கலன்னா, இப்படிப்பட்ட எண்ணம் அவருக்குள்ளே இருக்குதுன்ற ஒரு விஷயமே அவர் என்ன யோசிக்கிறாரு, பாவம் செஞ்சாதான் இந்த உலகத்தில் சந்ததி பெருகும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். இந்த எண்ணத்தை யார் உடைக்கிறது, யார் அகற்றி போடுறது, யார் சரி செய்ய முடியும்? அதனால தான் சபைக்கு நம்ம வரணும்னு சொல்கிறோம். சபைக்கு
வரணும், கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும். தவறான எண்ணங்கள் சத்தியத்தை கேட்க ஓ இவ்வளோ நாள் நம்ம தப்பாக யோசிச்சு வச்சுருந்தோமா, இது கிடையாதா, அந்த எண்ணத்தை எடுத்துட்டு கர்த்தருடைய எண்ணத்தை வைக்கணும், அவருடைய வார்த்தையை வைக்கணும். அதுதான் மறுரூபமாகிறது. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இன்னொரு சம்பவம் பாரு. ஒருத்தன் வித்தியாசமாக யோசிக்கிறான். யோவான் 3வது அதிகாரம் 3லேருந்து 6 வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குது. யோவான் 3வது அதிகாரம் 3லேருந்து 6 வரைக்கும் ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நிக்கோதேமு என்ற ஒரு போதகனை பார்த்து சொல்கிறாரு, மறுபடியும் பிறக்கலனா நீ தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண மாட்ட, பிரவேசிக்க மாட்ட, மறுபடியும் பிறக்கணும்னு சொல்கிறாரு. யாருக்கு புரியல? அது நிக்கோதேமுக்கு புரியல. அது எப்படிங்க பிறக்க முடியும், மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? ஒரு மனிதன் வந்து தன்னுடைய முதிர் வயதில் தன்னுடைய தாயின் வயிற்றில் போய் மறுபடியும் பிறக்கக்கூடுமோ அப்படின்னு கேட்குறான். அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, அவனுக்கு என்ன பாருங்கள், புரிஞ்சிக்க முடியல. தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய வார்த்தையை, அவருடைய திட்டத்தை என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல. அப்போது தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சு கொள்வது, அதாவது வெறும் பைபிள் படிச்சுட்டா மட்டும் போதாது, அதை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட படிக்கணும், வெளிப்பாடுகளோடு கூட படிக்கணும். பைபிள் படிக்கும்போது அதுக்கு ஒரு ஜெபம் தேவை. ஆவியானவரே, நான் பைபிள் படிக்கிறேன், இப்படி சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, எனக்கு இந்த வேதத்திலிருந்து அநேக காரியங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபத்தோடு படிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து சத்தியத்தை வெளிப்படுத்துவார். தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஆழங்களை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்தி நமக்கு காண்பிக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நம்முடைய மைண்ட் என்ன பண்ண, கண்ட்ரோல் பண்ணி அவருடைய வார்த்தையை வெளிப்பாடுகளாக நமக்கு கொடுத்து நம்முடைய மைண்டை அதை ரினியூ பண்ணுறார், அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறார், புதிதாக மாற்றுகிறார். இதை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும், நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும். இன்றைக்கி ஒரு ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கணும். என்னென்னா, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தவறான எண்ணங்கள் இருக்குது, அந்த தவறான எண்ணங்கள்லாம் நீங்கி உம்முடைய வார்த்தைகளால் என்னுடைய மனம் புதிதாக வேண்டும், என்னோடய மைண்டு வந்து நான் ரெஃப்ரெஷ் ஆகணும், எனக்கு உதவி செய்யுங்க. அதனால தான் பைபிள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆலயத்திற்கு வருவது ரொம்ப முக்கியம். ஞாயிற்றுக்கிழமையில் சபை கூடி வருதில் விட்டு விடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சபையை கூடி வரதை விட்டு விடுகிறது போல் நீங்களும் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுது. சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சத்தியங்களை கேட்க கேட்க தான் நம்முடைய மனம் புதிதாக அது மாறும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசனை முடிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 23வது வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் 23. இல்லை, 23 போதும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி அப்படின்னு வருது. ஹல்லேலூயா. இது வந்து தமிழ் பைபிளில் அவ்வளோ ஒன்றும் கரெக்டாக கிளியராக இல்லை. இங்கிலீஷ் பைபிளில் படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கிறீங்களா? சரி, அடுத்த வாரத்தில் யாராவது ஒருத்தர் 2 பேராவது நீங்கள் கொஞ்சம் இங்கிலீஷ் பைபிளை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, நான் வாசிக்கிற பாருங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 23வது வசனம். இங்கிலீஷில் எப்படி வருது பாருங்கள். பி ரினியூட் இன் த ஸ்பிரிட் ஆஃப் யுவர் மைண்ட். அப்படின்னா என்னென்னா, உங்கள் மைண்டு வந்து என்ன ஆகணும், பரிசுத்த ஆவியானவரால் என்ன ஆகணும், புதிதாக்கப்பட வேண்டும். மைண்டு என்ன ஆகணுமா, புதிதாக. நம்ம மைண்டு செட்டு, நம்மளுடைய மைண்ட் செட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற மைண்ட் செட் இருக்கும். இல்லை, அது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை வைத்து அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அதனால தான் வந்து அது ஆவிக்குரிய சிந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்ச சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை. என்னென்னா, நம்முடைய சிந்தை தான். ஆனால் ஆவியானவர் வந்து அவருடைய வார்த்தைகளால் நம்ம நிரப்பி, அவருடைய சித்தத்தினால் நம்ம நிரப்பி, அவருடைய கைடன்ஸ்னால், அவருடைய ஆலோசனையால் நம்ம நிரப்பும் பொழுது நம்முடைய மைண்டு வந்து ஆவிக்குரிய மைண்டாக மாறிவிடுகிறது, ஸ்பிரிச்சுவல் மைண்டாக மாறிவிடுகிறது. அதுதான் வாழ்க்கையில் சக்ஸஸை கொடுக்கும். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில். எத்தனை பேருக்கு இது புரியுது? சொல்கிற காரியங்கள் புரியுதுங்களா? நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நல்ல ஒரு செய்தியை நம்ம கேட்டுட்டு அப்படியே போயிடுறோம், அதுதான் பிரச்சனை. ஆனால் அந்த செய்தியை வீட்டுக்கு போயிட்டு இந்த ரெஃபரன்ஸ்லாம் நம்ம எழுதுகிறோம், சில பேர் எழுதுறீங்க, வீட்டுக்கு போய்ட்டு திரும்பவும் அதை தியானம் பண்ணி இப்படி சொல்லப்பட்டிருக்குது, இப்படிலாம் இருக்குது, இதன்படி நான் இருக்கிறேன்னா, இப்படி இதுக்கேற்ற மாதிரி என் வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்து கொள்கிறேன்னு நம்ம யோசிக்கணும். அதுக்காக ரொம்ப முயற்சி எடுக்கணும். அதுக்காக ரொம்ப பிரயாசப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம் பாருங்கள். கடைசியாக ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ
பாருங்க, ஆவியின் சிந்தைங்கிறது என்னன்னா, அவருடைய வசனத்தை அவருடைய எண்ணங்களை எனக்குள்ள வச்சுட்டா அது என்ன ஆயிடுது, ஆவியின் சிந்தையா மாறிடுது. இதுதான் என்னோட வாழ்க்கையில ஜீவன், சமாதானம், சந்தோஷம், செழிப்பு, ஆரோக்கியம், சுகம், மேன்மை இதெல்லாம் கொடுக்கறது இந்த ஆவிக்குரிய சிந்தை தான். மாம்ச சிந்தை ஏன் நான் நினைக்கிறது, நான் ஆசைப்படுறது, அது கடவுளுடைய சிந்தைக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக இருக்கும். ஆனால் என்னுடைய விருப்பத்தை நான் செய்கிற மாதிரி, என்னுடைய எண்ணத்தை நான் அதை தாங்க நினைக்கிறேன், அதை தாங்க செய்வேன். திஸ் இஸ் மை லைஃப், ஐ வாண்ட் டு லிவ் மை லைஃப்னு சொல்லுவாங்க சில பேர். எனக்குலாம் யாரும் வந்து சொல்லக்கூடாது, எனக்கு அட்வைஸ்னால் பிடிக்காது, யாரும் எதுவும் பேசக்கூடாது, எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறது செய்வாங்க. அதை தான் கர்த்தர் என்ன சொல்கிறார், மாம்ச சிந்தை மாறணும். இது வரைக்கும் நம்ம தெரியாமல் இருந்திருக்கலாம், இன்றைக்கி ஒரு நல்ல செய்தியை நம்ம கேட்டுக்கிறோம். மாம்ச சிந்தை வேணாம் ஆண்டவரே, நான் நினைக்கிறது வேணாம். ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, வசனம் இருக்குது முன்னாடியே இருக்குது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்த்துறதுன்னா என்ன, எப்படி நம்மளை தாழ்த்த முடியும் சொல்லுங்கள்? சாதாரண ஒரு சட்டை பேண்ட்டு போட்டுன்னு வந்தால் நம்மளை தாழ்த்துற மாதிரியா? ஷூவெலாம் போடாமல் செப்பல் போட்டு வந்தால் நம்ம தாழ்த்துற மாதிரியா? இல்லை தலைகளெல்லாம் ஒழுங்காக வராமல் அப்படி சாதாரணமாக வந்தால் தாழ்த்துறதா? சொல்லுங்கள், எது நம்மளை தாழ்த்துவது? சொல்கிறோம், இதை விட ஒரு பெரிய தாழ்மை இருக்க முடியும். எதுனா, கர்த்தருடைய வார்த்தை இது சொல்லிடுச்சு, அதைப்படி நான் செய்ய போகிறேன், அவ்வளோதான். அதுதான் உண்மையான தாழ்மை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறத நான் சொல்கிறேன், கர்த்தர் செய்ய சொல்கிறத நான் செய்கிறேன். கடவுளுடைய வார்த்தை இப்படி இருக்குது, வசனம் இப்படி இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு செய்தி கேட்டல, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பாருங்கள், வந்து போகுது ஆடு. ஸோ கர்த்தருடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவதுதான் உண்மையான தாழ்த்துறது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? கர்த்தருடைய வசனம் எப்படி சொல்லுது, அதன்படி நான் நடக்க போகிறேன். இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுங்க, இதெல்லாம் கேட்குறது நல்லா தான் இருக்குது, இந்த வசனங்கள்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனாலும் கூட நான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், இதெல்லாம் இதுக்கேற்ற மாதிரி நான் மாறுவதற்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், இதுக்கேற்ற மாதிரி என்னை மாற்றி அமைப்பதற்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், இதுக்கேற்ற மாதிரி என் மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கிடையாது. இன்றைய ரச்சனை நாள், இன்றைக்கே என்ன பண்ணணுமா, கர்த்தர் சமீபமாக இருக்கும்பொழுது நோக்கி கூப்பிடுங்க. ஒரு பக்கத்தில் இருக்கிற, அருகாமையில் இருக்கிறாரு. ஆண்டவரே, இது வரைக்கும் இருந்த சிந்தனைலாம் தேவையில்லாத சிந்தனை, ஆண்டவரே எனக்கு இப்போவே எனக்கு ரட்சிப்பு கொடுங்க, எனக்கு இப்போவே விடுதலை கொடுங்க, உங்களுடைய வார்த்தை இதுதானா, உங்களுடைய சித்தம் இதுதானா, அதுக்கு எனக்கு ஒப்பு கொடுக்குறாண்டு, அதன்படி நான் செய்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து பாருங்க. அதுதான் தாழ்மை. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கிருபை அளிக்கிறார். கிருபையை நம்ம சம்பாதிக்கலாம், தெரியுங்களா? எப்படி சம்பாதிக்கலாம்? நம்மை தாழ்த்தி சம்பாதிக்கலாம். எப்படி தாழ்த்துறோம்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய சிந்தனைக்கு, அவருடைய எண்ணங்கள் இதுதான். ஆண்டவரை நீங்கள் இப்படி நினைக்கிறீங்களா, நான் செய்கிறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா. உண்மையிலே பாருங்கள், இது ஒரு சின்ன சாட்சி மாதிரி சொல்லி முடிக்கிறேன். எனக்கு கர்த்தர் ஏவறதுனால நான் சொல்கிறேன். எனக்கு உண்மையிலே ஒரு பாஸ்டர் ஆகணுன்ற விருப்பமே கிடையாது. என் வாழ்நாளில் நான் விரும்பினதே கிடையாது. என்ன வேணால் ஆகலாம், ஆனால் என்ன மட்டும் ஆகக்கூடாது, பாஸ்டராக மட்டும் ஆகவே கூடாது அப்படின்றது வந்து என்னுடைய ஆழமான வந்து ஆழ் மனதில் இருந்த ஒரு எண்ணம். நம்ம பாஸ்டாக மட்டும் ஆயிடக்கூடாது, நல்ல ஒரு ப்ராஃபட் மாதிரி இருக்கணும், தீர்க்கதரிசி மாதிரி இருக்கணும், நல்லா சுவிசேஷகர் மாதிரி பல கூட்டங்களை போய் பிரசங்கம் பண்ணி நல்ல அற்புத அடையாளங்கள் நடக்கணும், ஜனங்க சுகம் அடையணும். அப்படி தான் எனக்கு எண்ணம் இருந்தது வழிய பாஸ்டர் ஆகிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் இருந்த டீம் அந்த மாதிரி, நான் பழகின ஊழியர்கள்லாம் அப்படி. அதனால் வந்து இந்த பாஸ்டர் ஊழியத்தை நான் அது மாதிரி விரும்பலை. திடீர்னு ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் எனக்கு சொல்கிறாரு, நைட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசினார்ப்பா, கூட சொன்னால் சொல்லிடுறேன், உன்னை கர்த்தர் பாஸ்டராக இருக்க சொல்கிறாரு அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல, துக்கமாயிடுச்சு எனக்கு. என்ன இப்படி சொல்லிட்டாரு இவர் அப்படின்ட்டு. ஒரு வேளை இவருக்கு சரியான வெளிப்பாடுகள் வரல போல், ஆண்டவர் அவருக்கு சொல்கிறாரு. அவர் நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்காரு போல். கூப்பிட்டு காலையில் சொல்கிறாரு, பிரதர், ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னார், நான் சொல்கிறேன், கர்த்தர் வந்து நீங்கள் வந்து ஒரு பாஸ்டராக இருக்கிறது கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு, அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க அப்படின்றாரு. எனக்கு அந்த நாள் மூடே சரியில்லை, எனக்கு மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இப்படி, ஓகே, இவருக்கு வெளிப்பாடு சரியாக வரல போல், நம்மளை பற்றி பெருசாக தெரில போல், அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டேன். காலையில் சொல்கிறாரு, நைட் ஈவினிங் கிளம்புறாரு, மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அவர் கிளம்புறாரு. சொல்கிறார், பிரதர், ஆண்டவர் வந்து உங்ககிட்ட பேசினாரு, அதை குறித்து நீங்கள் என்ன யோசிச்சிங்க அப்படின்னா, நான் அமைதியாக நின்று வாயை திறக்கல, அமைதியாக நின்னேன். ஆண்டவர் சொன்னார், எதுவுமே பேச இல்லை. உங்களுக்கு திருப்தி தானா அந்த வார்த்தை, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து? எனக்கு சந்தோஷமே கொடுக்கலையே. சந்தோஷம் தானா அப்படின்னு. எனக்கு அவர் துக்கப்பட போகிறேன்னா சந்தோஷம் தான்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெருசாக அதை நான் விரும்பலை, அதை நான் அது வரைக்கும் விரும்புறதே கிடையாது. ஆனால் காலங்கள் மாற மாற மாற, சூழ்நிலைகள் மாற மாற கர்த்தர் வந்து அதில் அப்படியே கொண்டு வந்து நிறுத்தினார் பாருங்க. அப்பதான் புரிஞ்சுது, ஓஹோ கர்த்தர் ஏதோ வச்சிருக்கிறாரு போல இருக்கு அப்படின்ட்டு. நாங்கள் கூட சபை ஆரம்பிக்கும் பொழுது சின்னதாக சர்ச் யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக ஒரு சர்ச்சு ஆரம்பிக்கிற மாதிரி ஒன்று ஆரம்பித்து பண்ணோம். அது நாங்களாக விருப்பப்பட்டுலாம் ஆரம்பிக்கல, ஒரு ஒரு காலத்தின் கட்டாயம் மாதிரி. அது ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். எப்படின்னா, ஒரு முறை ஒரு பிரதர் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் வாங்க, எங்கள் பாட்டி உடம்பு சரியில்லை, அவங்க அப்படியே கை காலெலாம் உதறுது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம், உடனே வாங்க பிரதர், இமீடியட்டாக வாங்க சொல்லி பதட்டமாக கால் பண்ணி பேசுகிறாரு. ஐயோ ரொம்ப பயப்படுறாரு அந்த பிரதரு சொல்லிட்டு கடகன்னு ஓடினேன் ஹாஸ்பிட்டல். உள்ளே போனால் அந்த அம்மா இருக்கிறாங்க, பாட்டி அம்மா. அவங்களுக்கு என்னென்னா, செத்துருவோம் போல், நமக்கு இருக்க மாட்டோம், நம்ம செத்துருவோம். அதனால் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, நான் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன், நான் செத்துற போகிறேன் போல இருக்குது, எனக்கு சர்ச்சில் வந்துடணும்பா, சர்ச்சில் வந்து நான் விழுந்துடணும் அப்படின்னாங்க. சர்ச்சில் வந்து விழுந்துடணும். ஆனால் நான் எப்படி வரதுன்னு தெரியலையே. அவங்க போயிட்டு இருந்த சர்ச்சு வந்து காணத்தூரில் இருக்குது, எங்கள் வீட்டில் இருந்து அது ஒரு 10 கிலோமீட்டர். என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாதுப்பா, உங்கள் வீட்டில் கூட ஜெபம் பண்ணுறீங்களா, 3வது மாடியில் வச்சுருக்கீங்க, நான் எப்படி வர்றது அப்படின்னு. 3வது மாடியில் வச்சுருக்கீங்க, நான் எப்படி ஏறி வருவேன் அப்படின்னாங்க. என்னடா அது இப்படி சொல்லிட்டாங்களே, இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க, இந்த பாட்டிக்கிட்டே சேர்த்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ண, ஏதாவது ஒன்று பண்ணணும் அதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு, நீங்கள் கவலையே படாதீங்க, உங்கள் வீட்லேயே சர்ச் ஆரம்பிக்கலாம், டக்குன்னு வாயில் வந்துருச்சு. நீங்கள் கவலையே படாதீங்க, உங்கள் வீட்டிலேயே ப்ரேயர் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி நான் போனது சனிக்கிழமை. அடுத்த நாளே சர்வீஸ் அவங்க வீட்டில். முன்னாடி டேபிள்கள்லாம் போட்டு சேருக்கெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. ஒரு 10 பேர் அவங்க சொந்தக்காரங்களாம் உட்காந்துக்கிறாங்க. எல்லா ஜபங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அந்த பாட்டியம்மாக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் நடக்கலை. சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே சர்ச்சு நடத்த முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம அவசரப்பட்டு நம்ம சர்ச்சு சர்வீஸ் ஆரம்பிச்சிட்டோம், அடுத்த வாரமே சர்ச்சு நடக்காத, என்ன இது எப்படி இது நம்ம ஆரம்பிச்சிட்டோம், நடத்தலைன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, சரி இங்கே தான் நடத்த முடியல, மேலே வீட்டு மாடிலையாவது நம்ம சர்ச்சு நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜில் போட்டேன். சர்வீஸ் நடக்கும், ஆரம்பிச்சது தான், தொடங்கப்பட்டது தான், சபை நிறுத்தப்பட மாட்டாதுன்னு சொல்லி அடுத்த வாரமே நம்ம வீட்டில் மேலே சர்வீஸ் ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த பாட்டியம்மா வந்தாங்க சர்ச்சுக்கு. பாட்டியம்மா வந்து 1 வருஷம் சர்ச்சுக்கு வந்தாங்க. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஞானஸ்தானம் எடுக்கிறது இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. அந்த பாட்டியம்மாவுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இன்னைய வரைக்கும் அவங்களால ஞானஸ்தானமே எடுக்க முடியல, எடுக்கலை. அவங்க எடுக்கிறதுக்கு ஆசை இருக்குது. ஆனால் என்னென்னா, அவங்க மைண்டை ரொம்ப டார்ச்சர் பண்ணி, அவங்க மைண்டை ரொம்ப அப்செட் பண்ணி, டிஸ்டர்ப் பண்ணி, அவங்க சொந்தக்காரெல்லாம் சொல்லணும், அவங்க தாய் மாமா வந்து சொல்லணும்பா, அவர் என்ன சொல்கிறாரு, இவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் தான் சொன்னால் தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்தா என்ன, நம்ம உருவம் மாறிடுமா, நம்ம கலரு மாறிடுமா, நிறம் மாறும், ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன பயப்படுறாங்க, அவங்ககிட்ட இவங்களுக்குலாம் தெரியணும், அவங்களுக்குலாம் பிடிக்காது, அவங்களாம் விரும்பலை அப்படின்ற மாதிரி அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் கடைசி வரைக்கும் இது வரைக்குமே அவங்க ஞானஸ்தானம் எடுக்கலை. இப்போ நம்ம 31ஆம் தேதி காலையில் நம்ம ஞானஸ்தானம் கொடுத்தோம். எத்தனை பேருக்கு தெரியும் ஞானஸ்தானம் ஆராதனை நடந்தது 31ஆம் தேதி? ஒரு பாட்டியம்மாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல் ஞானஸ்தானம் ஒரு பாட்டியம்மா கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ஒரு கொடுத்துருந்தா ஒரு பாட்டியம்மாவுக்கு தான் நான் கொடுத்துருக்கணும் அந்த ஞானஸ்தானத்தை. அவங்க இனி வரைக்கும் அவங்களால எடுக்க முடியல. இதில் என்ன ஒரு விஷயம்னா, கெர்சியாலுக்கு நல்லா தெரியும், அந்த பாட்டியம்மாவும் எலிசபெத் அம்மாவும் ஒரே மாதிரி இருப்பாங்க பார்க்க. ஏன்னா அவங்களுக்கு தான் முதல் ஞானஸ்தானம் கொடுத்தது. நீங்கள் ஃபோட்டோ வேணால் காட்டுறோம் பாருங்கள், கிட்டத்தட்ட அப்படியே தான் இருப்பாங்க. அந்த பாட்டி அம்மா ஞானஸ்தானம் பெறத்துக்கு ஆயத்தமாக இருந்தாங்களே, அவங்களுக்கு கொடுக்க முடியாமலே போயிடுச்சு. ஆனால் அவங்கள தான் கொடுத்துருக்கணும். ஆக்சுவலி ஒரு பாட்டி அம்மா தான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கணும். அந்த அம்மாவும் எலிசபெத் அம்மாவும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இருக்கிறீங்களா எலிசபெத் அம்மா, இருக்கிறீங்களா? எங்கே போயிட்டாங்க? நீங்கள் எலிசபெத் அம்மா நீங்கள் கிடையாது, தூங்குறாங்க. அது பக்கத்தில் இருக்கிறாங்க. ஓகே ரைட், அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. அல்லேலூயா. முதல் ஞானஸ்தானம். இன்னொரு ஸ்பெஷல் சொல்கிறேன் பாருங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, அந்த பாட்டி அம்மாவுக்கு வந்து ஒரு பேர் ஒன்று வைக்கணும்னு சொல்லி அப்போவே எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்னன்னா, அவங்களுக்கு பேர் வச்சா நகோமி என்ற பேரை வைக்கணும் அப்படின்னு. பேர் வச்சா நகோமி என்ற பேரை வைக்கணும்னு. இப்போ அந்த ஒரு பாட்டி அம்மா தான். அந்த பாட்டி அம்மா பாருங்க, 2 பாட்டி அம்மா இங்கே கொடுத்துருக்குற ஆண்டவர். ஒருத்தவங்க பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து அவங்களுக்கு நகோமின்ற பேரை வைக்கணும்னு யோசிச்சிருந்தேன்.
அதே பேர் இன்னொருத்தவங்களுக்கு இங்கே நகோமின்ற பேரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நடத்துறாரு, இதெல்லாம் நானே தேடி விரும்பி வரல. ஹல்லேலூயா. கர்த்தர் சில நேரங்களில் சில காரியம் நம்ம சொல்லும் பொழுது அது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்முடைய எண்ணத்துக்கு கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி. கஷ்டமோ நஷ்டமோ கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்து பாருங்க. அவருடைய சித்தம் உங்களுடைய மைண்டை எப்படி மாற்றோம்னா ஆவிக்குரிய மைண்டாக மாற்றும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சக்ஸஸையும் கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை கொண்டு. அப்படி தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். இந்த மைண்ட் அவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி மாறவில்லை என்றால் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம விட்டு கொடுத்து அதன்படி வாழும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். எழுந்து நிற்கலாம். இல்லை கண்ண மூடி ஒரே ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஜெபம் பண்ணு. பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த கேட்ட இந்த வார்த்தைகளுக்கு சத்தியத்திற்காக கண்ண மூடி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி செய்வதற்கு என்னுடைய மைண்டை நான் அதுக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னுடைய மைண்டில் நான் யோசிக்கிறதில்ல, நான் நினைக்கிறதில்ல ஆண்டவரே. நீங்கள் யோசிக்கிற காரியம் உம்முடைய சித்தத்தை என்னுடைய மைண்டில் நான் வைக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னுடைய மனசு, என்னுடைய ஆத்துமா உம்முடைய வார்த்தைகளால் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்படுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணு. எல்லாரும் ஜெபம் பண்ணு. கண்ண மூடி ப்ரேயர் பண்ணு. ப்ரேயர் பண்ணு. கண்ண மூடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் யோசிக்கிறது என்னுடைய யோசனைகள் அல்ல, என்னுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய எண்ணங்கள் அல்ல ஆண்டவரே. உம்முடைய யோசனைகள், உம்முடைய எண்ணங்கள், அதை எனக்குள்ளே வைத்து அதன்படி நான் வாழ விரும்புகிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அதன்படி வாழ்வதற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அர்ப்பணிக்கிற, அதுக்கு தான் அர்ப்பணிப்பு தேவை, அதுக்கு தான் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. என்னுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கல, கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுக்குறேன். அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். அவருடைய வழிகளில் நடப்பதற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். அவருடைய சித்தம் என்ன அதை கண்டறிந்து அதன்படி வாழ்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம் கர்த்தருடைய சமூகத்தில். கர்த்தாவே, நன்றி ராஜா. என்னுடைய மைண்டை நீங்கள் தொடுங்கப்பா. என்னுடைய மைண்டை நீங்கள் தொடுங்க. இந்த மைண்டு உங்களுடைய வசனங்களால் நிறைந்திருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசனங்களை நான் தியானித்து என்னுடைய எண்ணங்களை உம்முடைய எண்ணமாக நான் மாற்றுவேன் ஆண்டவரே. உம்முடைய எண்ணத்தை என்னுடைய எண்ணமாக நான் மாற்றுவேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். நீங்கள் பண்ணுற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஏதோ ஒரு மனிதனுக்காக நம்ம ஜெபம் பண்ணல, இதுக்கு தான் ஜெபம் தேவை. கர்த்தர் பார்க்குறாரு. கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்க. ஒரு நிமிஷம் கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பேசுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய எண்ணம் என்னுடைய எண்ணமாக மாற வேண்டும். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை
உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.